வெல்கம் டு அனிமே எலிவேஷன். போன சாப்டரில் நம்ம என்ன பார்த்தோன்னா ஹீரோவையும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸையும் ஒரு போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஹீரோ வேறு இடத்துக்கும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு இடத்துக்கும் போயிருப்பாங்க. அதோட சாப்டர் முடிச்சிருப்போம். இப்போ அவங்க சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ அந்த டோரிஸை பார்த்து கேட்குறான், நான் இங்கே இருக்கிறேன் ஸ்கை டவரில், மற்றவங்களாம் எங்கே இருக்கிறாங்க அப்படி கேட்குறான். அதுக்கு அந்த டோரிஸ் சொல்லுது, மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த சி ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸை ரைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லுது. ஹீரோ கேட்குறான், அப்போ நான் மட்டும் தான் இங்கே இருக்கிறான்னு கேட்குறான். ஆமாம், நீ மட்டும் தான் எங்கே இருக்கிற, ஏன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்படி சொல்லுது. ஹீரோ ஒன்றுமே புரியல. இப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நீ வந்து நார்மல் பீப்புளே கிடையாது இல்லை, அதெல்லாம் நீ இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறியா அப்படி கேட்குது. ஹீரோ ஒன்றுமே புரியல. ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான், சாரி நீ வந்து என்ன ரொம்ப கேர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, ஆமாம், ஏன்னா வந்து எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும், அதனால தான் நான் உன்னை கேர் பண்ணுறேன். உங்கள் அம்மாவோட ட்ரூத்தை பற்றி தேடுறல, அதை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படி சொல்லுது. ஹீரோ ஒன்றுமே புரியல. டக்குன்னு ஷாக் ஆகிட்டு கேட்குறான், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படி சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, டோரிஸுக்கு தெரியும், டோரிஸுக்கு எல்லாமே தெரியும் பிக் பிரதர், உன்னை பற்றி எல்லாமே தெரியும் அப்படி சொல்லுது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், நீ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரைனிங்கில் இருக்கிற அப்படின்னு எனக்கு தெரியும். அது மட்டும் கிடையாது, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்து போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு இந்த பவர் கிடச்சிது அப்படின்னு எனக்கு தெரியும். அது மட்டும் கிடையாது, நீ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்து போனதுனால நீ வந்து இப்போ ரொம்ப கஷ்டத்துலேயும் வருத்தத்துலேயும் இருக்கிறன்னு எனக்கு தெரியும். இதனால ஒரு பொண்ணு வந்து உன்னை கொல்ல பார்த்து அதுலேருந்து இப்போ நீ தப்பிச்சு வந்துருக்குற அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லுது. ஹீரோ ஒன்றுமே புரியல. நீ வந்து ரொம்ப காமாயிரு, ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் சத்ததுக்காக நீ காரணம் கிடையாது அப்படி சொல்லுது. அது மட்டும் கிடையாது, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டாகவும் இருக்கிற, ரொம்பவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கிற. நீ வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனோடனே அந்த ஆங்டு கில்லெல்லாம் போட்டி போட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அப்படி சொல்லுங்குது. கொஞ்ச நேரம் நீ அமைதியாக இரு, ஏன் நீ வந்து எனக்கு கூட்டின்னு வந்தேன்னு சொல்லி எனக்கு ஒழுங்காக தெரிஞ்சாகணும் அப்படி சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, அது ரொம்ப சிம்பிள், ஏன்னா பார்த்தீங்கன்னா நீ நார்மல் அவேக்கணும் மாரி கிடையாது, நீ வந்து நார்மல் அவேக்கனோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தன் அப்படி சொல்லுது. உன்னை பார்த்தீங்கன்னா நார்மல் ஹண்டர்ஸ் மாரி அந்த சி ஃபர்கெட்ஃபுல்லை அமுச்சு விட்டோன்னா நீ என்ன பண்ணுறவனா டெத் கார்டாக உருமாறிடுவேன். ஏன்னா வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்துறதுனால உன் மேலே நீ ரெகுலேட்டாகவும் கோவமாகவும் இருக்கிற, அதனால இப்படி ஆகிடும் அப்படி சொல்லுது. அதனால இப்போ வந்து நான் வந்து உன்னுடைய ஓன் பார்த்த கண்டுபிடித்துக்கோசம் தான் இங்கே வந்துருக்கிற அப்படி சொல்லுது. அது மட்டும் கிடையாது, இப்போவா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அது நம்ம ஒரு பில்லர் மாரி ஒன்று வர வைக்குது. அது முன்னாடி வர வச்சோனையும் அது மேலே ஒரு பட்டன் மாரி இதை தைத்தினோனையும் ஸ்கை டவர் எவல்யூஷன் மோட் ஆக்டிவேட் சொன்னோடனே ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆனோன்னு பார்த்தா அந்த ப்ளூ கலரில் நார்மலாக அந்த ஸ்கை டவர் பார்த்தா ரெட் கலர் அப்படியே ரத்த கலரில் இருக்குது அப்படியே பயங்கரமாக. இப்போ அங்கேருந்து கட் பண்ணி இங்கே ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்துறாங்க, என் காது வலிக்குது அப்படி சொல்லி கத்தினுக்குறாங்க. அந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு கேட்குது, சாங்கரன் காணோம், எங்கே போனானே தெரில அப்படின்னு தேடினுக்குது. இப்போ ஒருத்தங்கிட்ட கேட்குது, நீ வந்து சாங்கரனை பார்த்தேன்னு கேட்குது. அவன் சொல்கிறான், அந்த ப்ளூ முடி பையனா, அவனை எங்கன்னு நான் பார்க்கவே இல்லை அப்படி சொல்கிறான். அது மட்டும் கிடையாது, நான் இங்கே வந்ததுலேருந்து அவனை தான் தேடுறேன் அப்படி சொல்கிறான். வெயிட் ஒரு நிமிஷம், இந்த பொண்ணு நான் இங்கே பண்ணுது அப்படின்னு அந்த ஆர்கிடெக்ட் பொண்ணை பார்த்து கேட்குறான். இந்த பொண்ணு ஒன்று உயிரோடு தான் இருக்குது அப்படி கேட்குறான். அந்த ஆர்கிடெக்ட் பொண்ணு பார்த்து எனக்கு மறைச்சுனுக்குது. உடனே அந்த மேனேஜர் வந்து சொல்கிறான், டே எல்லாரும் மட்டும் பசங்க அப்படின்னா கம்னுங்கடா, நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே சண்டை போடாமல் எல்லாம் கேதர் ஆகுங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு பாஸ் மாஸ்டர் இப்போ சீக்கிரமாக வரப்போகுது அப்படி சொல்கிறான். அந்த ரெட்டு முடி கேட்குறான், பாஸ் மாஸ்டர் ஃபஸ்ட்டு வரப்போதா, யாரா நீ கோமாளி அப்படி சொல்லுறான். அதுக்கு அந்த மேனேஜர் சொல்கிறான், டேய் நான் சொல்கிறத நம்புகடா, நான் வந்து ஒரு ஹண்டர் கிடையாது, ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஆஷா மெம்பர், அதுவும் ஒரு ஹண்டர் அசோசியேஷன் ஒருத்தன் அப்படி சொல்கிறான். அதனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சிச்சுவேஷன்ஸை பற்றி எனக்கு நல்லா தெரியும், இந்த சி ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸை அப்படி சொல்கிறான். அதனால சீக்கிரமாக எல்லாம் ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படி சொல்கிறான். அவன் சொல்லி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மஞ்சள் கலர் லைட் ஆகி அப்படியே எல்லோ கலரில் ஃபாக் ஆகுது. எல்லோரும் இதை பார்த்தோன்னே சொல்கிறாங்க, அடைச்சா இது வந்து நல்லதுக்கே இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லி இருக்கும்போது ஏதோ ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது, இந்த சி ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸை மாட்டின ட்ராவலர்ஸ் எல்லார்கிட்டேயும் இந்த எல்லோ ஃபாக் வந்து எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளும், இந்த சேண்டு வந்து அவங்கள சூழ்ந்து மூத்திக்கும். அது மட்டும் கிடையாது, அவங்க முன்னாடி இந்த தொலைஞ்சு போன எல்லோரும் முன்னாடியும் ஒரு காட் அப்புறம் ஆகும், அது சேண்ட் காட் அப்படி சொல்லுங்கிறாங்க. அப்படி சொல்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி ஒரு கொடூரமாக ஒரு மாஸ்டர் ஒன்று அப்பியர் ஆகுது. அது சொல்லுது, யார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குது. அங்கவங்களாம் பார்த்து சொல்கிறாங்க, அடாச்சா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்டு ஒன்று வந்துடுச்சு, அதுவும் பார்த்தீங்கன்னா அது கையில் புக் இருக்குது அப்படின்னா இது ஒரு விஸ்டம் கார்டு, புக் ஆஃப் டெத்து அப்படி சொல்லி எல்லாரும் அலர்ந்துக்கிறானுங்க. இப்போ அந்த கார்டு கேட்குது, நீங்கள் எங்கடா போயிருக்கிறீங்கன்னு கேட்குது. உடனே இன்னொருத்த சொல்கிறான், டே இது வந்து பார்த்தீங்கன்னா சி ஆஃப் சான்ஸோட கேட் கீப்பரு அப்படி சொல்கிறான். அந்த கார்டு பார்த்தீங்கன்னா அது புக்கை ஆக்டிவேட் பண்ணி அது மந்திரமே சொல்லுது. நான் மந்திரம் சொல்ல பார்த்தோன்னா, ராஷன் எப்போ தோன்றானோ அப்போ தான் இந்த உலகத்து சன் தோன்றுச்சு, ராஷன் எப்போ அழுதானோ அப்போ இந்த உலகத்தில் எல்லாரும் இருளில் மூழ்கினாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் கண்ணீரில் நனைஞ்சாங்க, டார்க்னஸில் மூழ்கினாங்க. அது மட்டும் கிடையாது, வாட்டராக கலந்தாங்க அப்படி சொல்லுங்குது. அது பாட்டுன்னு மந்திரத்தினாவோ ஒரு மந்திரம் ஒன்று சொல்லு இருக்குது, போயம் தான் போல் போயம் ஒன்று சொல்லு இருக்குது பாட்டுன்னு. இப்போ எல்லோரும் இதை பார்த்து சொல்கிறாங்க, அடாச்சா என்னடா இது, இந்த மாஸ்டர் வந்து நான் ஒரு போயம் ஒன்று படிச்சுட்டு இருக்கு, இது மூலமாக எதனா ஆகும் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கற்றுனுக்கிறாங்க. உணர்த்த சொல்ல, அடாச்சா நான் இப்போ தான் ஒரு ஃபைட் பண்ணிட்டு வந்தேன், என்னால் வந்து அதுலேருந்து ரிக்கவரி ஆக முடியல, இப்போ இதுக்குள்ள இன்னொரு மாஸ்டர் வந்துச்சு அப்படி சொல்லுங்கிறான். டே முட்டா பசங்க எல்லாம் பேசுறத ஸ்டாப் பண்ணுங்கடா அப்படி சொல்கிறான். அந்த லீடர் மேலே சொல்கிறான், எல்லாம் கேதர் ஆகுங்க, நம்ம இதை சீக்கிரமாக முடிச்சோம் அப்படி சொல்கிறான். உடனே பக்கத்தில் இருந்த சொல்கிறான், பாஸ் இந்த ஸ்டாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகமாகிட்டே இருக்குது அப்படி சொல்கிறான். அந்த ரெட்டு முடி சொல்கிறான், டே எல்லாரும் வளர்த்து நிறுத்துங்கடா, என்னை பார்த்து கற்றுங்க நான் எப்படி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவன் அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறான். அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அது பாட்டு ஒன்றும் போயமே பேசிக்கிட்டே இருக்குது.
ஈவில் ஆர்ட் உள்ளவங்கலாம் இந்த நாள்லேயே அவங்க செத்து போகணும் அப்படி சொல்லிட்டு இந்த போயம் முடிஞ்சுது அப்படி சொல்லிட்டு அந்த புக்கு க்ளோஸ் பண்ணிட்டு இதுதான் உங்களோட ஜட்ஜ்மெண்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபயர் ஸ்டாமை யூஸ் பண்ணுது. பார்த்தோன்னா அவ்வளோ பெரிய ஃபயர் ஸ்டாம் ரெட்டு மண்டை மேலேயே வந்து உயிது. அங்கேருந்து கட் பண்ணி ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தோன்னா அங்கே இருக்க நிறைய மாஸ்டர் போட்டு தள்ளுங்கிறான். கை தனியாக கால் தனியாக பறகுது. பார்த்தா ஹீரோ எக்கச்சக்கமான மாஸ்டர் போட்டு தள்ளிட்டுக்கிறான். அப்போ சிஸ்டம் வந்து பாப்பா ஆகுது. Notification. Congratulations! Flame King has been killed. You have successfully passed the 9th floor of the Sky Tower. பார்த்தீங்கன்னா ஹீரோ அதுக்குள்ளே 9வது ஃப்ளோருக்கு போய் 10வது ஃப்ளோருக்கு போயின்னுக்கிறான். ஹீரோ சொல்கிறான் இங்கே இருக்கிற ஸ்கை டவரில் இருக்கிற மாஸ்டர்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படி சொல்கிறான். அது மட்டும் கிடையாது, நான் சீக்கிரமாக இந்த ஸ்கை டவரை முடிச்சாகணும் அப்படி சொல்லுங்கிறான். சரி சொல்லிட்டு ஹீரோ இப்போ 10th ஃப்ளோருக்கு போகிறான். 10th ஃப்ளோருக்கு போகும்போது சொல்கிறான் இந்த 10th ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை டவர் ஒவ்வொரு 10th ஃப்ளோருக்கும் அது பாஸ் மாஸ்டரோட லெவல் வந்து அதிகமாகும். அது மட்டும் கிடையாது, ரிவார்ட்ஸும் அதிகமாகும் அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறான். ஆனால் எதுவும் வந்தாலும் எனக்கு ரொம்ப இது சிம்பிள் தான் அப்படி சொல்லிட்டு ஹீரோ உள்ளே போகிறான். உள்ளே போனேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாஸ்டர் தனியாக உட்காந்துக்குது. ஹீரோ பார்த்து சொல்கிறான் இந்த ஸ்கை டவரோட ஃபஸ்ட்டு பாஸ் மாஸ்டர் ஸ்கார்லெட் சோல் டிஃபெண்டரா அப்படி பார்க்குறான். உடனே அந்த பாஸ் மாஸ்டர் சொல்லுது. பார்த்தா பக்காவாக இருக்குது அந்த பாஸ் மாஸ்டர். பேக்லேருந்து பார்த்தாலும் தெரிஞ்சு இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களா அந்த கேரக்டர் டிசைனு. இப்போ அந்த பாஸ் மாஸ்டர் சொல்லுது ஃபைனலி இங்கே ஒருத்தன் வந்துட்டான், அதுவும் இந்த ஸ்டார்டட் மூடு கோசம் அப்படி சொல்கிறான். ஹீரோவுக்கு சமசாக்க இது என்ன இந்த பாஸ் மாஸ்டர் வந்து ஹியூமன் லாங்குவேஜே பேசுதா அப்படின்னு சமசாக்க வரான். உடனே சொல்கிறான் இந்த 10th ஃப்ளோரில் இருக்கிற பாஸ் மாஸ்டரால் மட்டும் இதுமாரி பேச முடியும் போல அப்படின்னு நினச்சினுக்கிறான். ஆனாலும் இது எனக்கு ரொம்ப ஈஸி தான் அப்படி சொல்கிறான். உடனே அந்த பாஸ் மாஸ்டர் ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு சொல்லுது டேமிட், நான் இந்த மோசமான மூடில் கேப்சர் ஆகி பல வருஷம் ஆகுது, இது வரைக்கும் என்னை ஒருத்தன் கூட தாண்டி போகல, நீயாவது என்னை தாண்டி போடா அப்படி சொல்லுது. அது மட்டும் கிடையாது, இப்போ நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறேன், ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பேட்டில் பண்ண போகிறேன் அப்படி சொல்லுது. உனக்கு தைரியம் இருந்தால் தாண்டி போடா, அப்படி இல்லைனா நீ இந்த ஃப்ளோரை நிறுத்திக்கிட்டு வீட்டுக்கு போடா அப்படின்னு ஹீரோவை பார்த்து அந்த பாஸ் மாஸ்டர் சொல்லுது. அது ஹீரோ சொல்கிறான் நீ வந்து எனக்கு கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா என்னுடைய கோல் வந்து 10th ஃப்ளோர் கிடையாது அப்படி சொல்லிட்டு. உடனே அந்த பாஸ் மாஸ்டர் சொல்லுது நீ வந்து என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, நான் வந்து நார்மல் பாஸ் மாஸ்டர் மாதிரி கிடையாது, அது கூட ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படி சொல்லுது. அது ஹீரோ சொல்கிறான் அந்த ஆவரேஜ் பாஸ் மாஸ்டர் அளவுக்கும் உனக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை, நீ அதை விட பேசுகிற அவள் தான், வேறு எதுவும் கிடையாது அப்படி சொல்கிறான். இதை கேட்டோடனே அந்த பாஸ் மாஸ்டர் சரி காண்டாடி சொல்லுது நீ வந்து ஒரு அரகண்ட் ஹியூமன், என்ன ஹீரோ பார்க்குறியா அப்படி சொல்லிட்டு அது ஸ்வாட் வச்சு ஒரு அட்டாக் பண்ணுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பேண்டம் ஸ்கில் யூஸ் பண்ணி அதுலேருந்து தப்பிச்சிடுறான். தப்பிச்சுட்டு அந்த மாஸ்டர் கிரண் சார் எங்கடா போனா அப்படின்னு பார்த்துனுக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் மாஸ்டர் பின்னாடி வந்துட்டு சொல்கிறான் நீ உன்னால் என்னோட ஷேடோவை கூட பிடிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ண உடனே பார்த்தா ரத்தம்லாம் தெரியுது. அந்த பாஸ் மாஸ்டர் சரியான அட்டாக் பண்ணி பார்த்தா அந்த பாஸ் மாஸ்டர் சிரிச்சுனுக்குது. சிரிச்சுட்டு சொல்லுது உங்ககிட்ட இன்வின்சிபிள் ஸ்கில் இருக்குதா, பட் ஆனால் ஹியூமன்ஸ் நீ அதுக்குள்ளே செலிப்ரேட் பண்ணாத, இப்போ தான் இது ஆரம்பிச்சிருக்கு அப்படி சொல்லுது. அப்படி சொல்லி சிரிக்குது. உடனே அது சோடை தீக்கி தலையில் வச்சு ஒரு பவர் ஒன்று யூஸ் பண்ணுது. பார்த்தா ஹீரோ அப்படியே பறந்து போகிறான். ஹீரோக்கு தான் ரத்தம் தெரிச்சிருக்குது. ஹீரோ சொல்கிறான் அச்சா இந்த பாஸ் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அது பிளேடில் QI ஃபார்மை யூஸ் பண்ணுது, அது மட்டும் கிடையாது இது எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபயர், அதுக்கப்புறம் பெர்சர்க்கு இது எலமெண்ட் அப்படி சொல்கிறான். உடனே இந்த பாஸ் மாஸ்டர் எலமெண்ட்டை காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெர்சர்க் டைப் பாஸ் மாஸ்டர் அப்படி காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் மாஸ்டர் கையில் அட்டாக் வாங்கினா அப்படியே பறந்து போயின்னுறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். பை காய்ஸ்.